அன்றாட வாழ்க்கையில் செய்யும் அனைத்து செயல்களையுமே நாம் ஏதோ ஒரு இயந்திரத்தின் உதவியோடு தான் செய்து முடிக்கிறோம். வாழ்க்கையை எளிமையாக்கும் புத்தம் புது இயந்திரங்களையும் மின்னணு சாதனங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்குடன் உங்கள் புதிய தலைமுறையில் இயந்திர உலகம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. வியப்பூட்டும் மின்னணு சாதனங்கள், சந்தையில் புதிதாக வரும் கார்கள், பைக்குகள் என்று தொழில்நுட்பத்தின் உச்சத்தை உங்களுக்கு வழங்கவிருக்கிறது இயந்திர உலகம் நிகழ்ச்சி. அதன் முன்னோட்டமாக இந்தியாவில் அறிமுகமாகியுள்ள ஹியாசாங் GT 250R என்ற அதிவேக சூப்பர் பைக் பற்றி இப்போது பார்க்கலாம். அனல் பறக்கும் இந்த மோட்டார் பைக்கின் காட்சிகளை நீங்கள் இணையதளத்தில் பார்த்திருக்கலாம். உங்கள் கையடக்க கம்ப்யூட்டர் மூலமாக இதை பார்த்திருந்தால் அந்த கணினி உலகில் புரட்சியை ஏற்படுத்திய அதே கொரியாவில்தான் இந்த பைக்கும் தயாரிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஹியோசுங் GT 250R இது கொரியாவின் முன்னணி பைக் தயாரிப்பாளர்களின் வடிவமைப்பு. நமது நாட்டில் பொதுவாகவே கொரிய தயாரிப்பு என்றால் தரம் குறைந்தது என்ற தவறான கண்ணோட்டம் உள்ளது. ஹியோசுங் என்பது சர்வதேச அளவில் மதிக்கப்படும் சூப்பர் பைக் தயாரிப்பு நிறுவனமாகும். கடந்த 2005ஆம் ஆண்டு தனது காமெட் ரக பைக்குகள் மூலம் இந்தியாவில் நுழைந்தது ஹியோசுங். ஆனால் காமெட் பைக்குகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. தொடர்ந்து GT 650R என்ற 650cc வண்டியின் மூலம் பிரசித்தி பெற்றது ஹியோசுங். தொடர்ந்து அக்யுலா என்ற 650cc குரூசர் ரக பைக்கின் மூலம் இந்திய சூப்பர் பைக் சந்தையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டது. தற்போது 250cc சந்தையில் ஹோண்டா 250 CBR, கவாசகி நிஞ்சா 250 மற்றும் 300 ஆகிய பைக்குகளுக்கு கடும் போட்டியை அளிக்கிறது ஹியோசுங் GT 250R. சுசுகி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட V-Twin எனப்படும் பிரத்யேக தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் மூலம் 100 கிலோமீட்டர் வேகத்தை 4 வினாடிகளில் எட்டக்கூடிய திறன் கொண்டது இந்த பைக். மோனோஷாக், அப்சைட் டவுன் ஃபோர்க், 1000 RPM வல்லமையை தரக்கூடிய 28 bhp பவர் என்று ஒரு ரேஸ் பைக்கில் இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் இந்த 250cc பைக்கில் உள்ளது. பெரிய அளவிலான பைக் அனுபவங்களுக்கான முதல் முயற்சியை எடுக்கும் என்ட்ரி லெவல் ரைடர்களுக்கு இந்த பைக் ஒரு வரப்பிரசாதம். இந்த பைக் வந்து இட்ஸ் நாட் அ அண்டர்ஸ்டாண்டட் பைக் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் a very good bike. It is definitely a very good 250cc to ride. மெயினாக சொன்னால் சவுண்ட் இஸ் ஆசம். சவுண்ட் வந்து இஸ் ரியலி அ சூப்பர் பைக் சவுண்ட் வருது வண்டியில். பிக்கப் எவ்ரி திங் இஸ் குட். I had a top line of close to 165 kilometers per hour. It was good. I would say that I would rate the bike somewhere close to 6 out of 10. அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பவர் அவுட்புட், RPM இஸ் ரியலி குட். நல்லாயிருக்கு, த்ரோ நல்லா இருந்தது. நான் எஃபெக்டிவாக சொல்லணும்னா இந்த பைக்கோட பிரேக்கிங் வந்து ABS கிடையாது, பட் ஸ்டில் இட் இஸ் இது பிஹேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ABS பிரேக்கிங் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. பிரேக்கிங் இஸ் வெரி ஷார்ப், அக்யூரேட் டு த லெவல். நார்மலி 60-40 பிரேக்கிங் இஸ் ஒர்க்கிங். இந்த பைக்கோட சர்வீஸும் இப்போ இங்கே அவைலபிள், சென்னையிலே அவைலபிள் உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இந்தியன் பிராண்ட் மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். பிகாஸ் ஃபேக்ட்ரியும் இங்கே இருக்குது, இந்தியாவிலே இருக்கிறதுனால இட்ஸ் அ குட் பைக் டு ரைட் ஆன் ஃபார் த யூத். V-Twin engine with double disc in front and single rear disc. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நான் சொன்ன பைக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பவர் கொடுக்குறது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுற பிரேக்கிங் கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி குட் பிகாஸ் ஆஃப் திஸ் டியூவல் டிஸ்க் இன் த ஃப்ரண்ட் அண்ட் தி சிங்கிள் டிஸ்க் இன் த ரியர். This comes with a water coolant facility. இது oil cooled கிடையாது. This is a water cooling engine, water cooled radiator engine. So wherein your cooling is normal. So it has got உங்களுக்கு காரில் வர மாதிரி the radiator works.
அது என்ன பண்ணால் உங்களோட இன்ஜின் டெம்பரேச்சர் இன்டாக்டாக வைக்கும். சே 90 டிகிரி ஆர் வாட் எவர் த பாயிலிங் பாயிண்ட், அந்த பாயிலிங் பாயிண்ட்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆனால் யூ ஹேவ் த இண்டிகேட்டர்ஸ். ப்ளஸ் ஓடோமீட்டர்ஸ் இருக்குது, இட் இஸ் காட் ட்ரிப் மீட்டர்ஸ். இந்த வண்டி ரைடிங் வந்து ஐ ஃபீல் இட் மோர் என்ஜாயபிள். எனக்கு என்ன அந்த 250 ஓட்டுறோங்கிற ஃபீலிங்கே இல்லை. நான் சின்சியராக சொல்கிறேன், ஐ வாஸ் ஃபீலிங் நான் வந்து அபோவ் ஒரு 600.6 லிட்டர் இன்ஜின் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா இன்ஜினோட நாய்ஸ், த ரவிங் நாய்ஸ் இஸ் ஆல்சோ குட், இஸ் வெரி குட். இன்னொன்று சொல்ல போனால் உங்களுக்கு வந்து யூ ஹாவ் த ECM அண்டர் யோர் டேங்க் அண்ட் திஸ் இஸ் அ மோனோஷாக் அப்சார்பர் நீங்கள் பார்க்கலாம். இது மோனோஷாக்னால உங்களுக்கு வந்து வண்டியோட ஸ்டெபிலிட்டி இஸ் more good. So I think this will score more for the road, and this is a real good bike to hit the road. I feel it's value for money.